Hi friends, welcome to Sam Ria channel. Episode number 45 ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்து என்டர் ஆகுறாங்க. சும்மா நம்ம ஊரில் என்டர் ஆகுற மாதிரி, நம்ம பிக் பாஸில் என்டர் ஆகுற மாதிரி சாதாரணமாலாம் என்டர் ஆகலைங்க. ஒரே ரெயின் எஃபெக்டோட அப்படியே நனைஞ்சு போய் பயங்கர கிளாமரஸாக ட்ரெஸ் போட்டுட்டு வேற லெவல்ல வராங்க 3 பேர். கண்டஸ்டன்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களோட என்ட்ரியை பார்த்து. இது மட்டும் இல்லாமல் ஒரு டாஸ்க் வச்சாங்க பாருங்க. அந்த டாஸ்க்கு ஐயோ பாவங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ். ஸோ என்ன நடந்ததுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எடுத்த உடனே நேற்று எந்த இடத்துல விட்டுமோ அங்கே தான் ஆரம்பிக்குது. சண்டையில தான், பயங்கர சண்டையில தான் போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ ரஜத் வந்து கரண் கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து எனக்கு வெளியில நடந்த விஷயங்களெல்லாம் நீங்க உள்ள வந்து பேசுறது ரொம்ப தப்பு. அதாவது வந்து ஜெயிலுக்கு போனேன் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சண்டையில வந்துருச்சு. ரஜத்தே தான் அவர் வந்து நான் ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை பத்தி ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து நீங்க வெளியில நடந்த விஷயங்கள் எல்லாம் இங்க வந்து சொல்லி காமிச்சு குத்தி காட்டுறது ரொம்ப தப்புன்னு சொல்லவும், கரண் வந்து நீ நல்லவ மாதிரி பேசினா நான் எதுக்கு சொல்ல போறேன், நீ கெட்டவ மாதிரி நடந்துக்கிறதுனால தான் நான் அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. உன் அம்மா வயசுல இருக்கிறவங்க ஷில்பா மேம், அவங்க கிட்ட வந்து நீ மரியாதையே இல்லாம பேசுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நேத்து சண்டையில ரஜத் வந்து அவங்களுக்கு அறிவில்ல, அறிவு கம்மி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டாரு. அதனால கரண் வந்து இப்படி கேட்கிறாரு. ஸோ இந்த சண்டை இந்த பக்கம் போயிட்டே இருந்தது. ஸோ அது முடிச்சு வந்தா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ். ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து பிக் பாஸ்ல, நம்மளோட தமிழ் பிக் பாஸ்ல சும்மா அழகா வந்து வணக்கம் சொல்லிட்டு காலை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள வருவாங்க இல்லையா, பூ தூக்கிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இங்க வந்து அதுக்குன்னே ஒரு சாங் போட்டு அந்த 3 பேருமே வந்து அந்த சாங்ல டான்ஸ் ஆடி, அதுக்கப்புறம் அவங்க மேல எல்லாம் தண்ணி ஊத்தி அந்த தண்ணியில அவங்க நனைஞ்சு, சினிமால ஒரு சாங் பாக்குற மாதிரி தான் இருந்தது அந்த அவங்களோட என்ட்ரி பாத்தீங்கன்னா. அது முடிஞ்ச உடனே கூட வந்த அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. இவங்க 3 பேரை மட்டும் விட்டுட்டு உள்ள இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கடவுளே வைல்ட் கார்டு என்ட்ரியா மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா 3 பேரும் வைல்ட் கார்டு என்ட்ரி தான். ஸோ அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த 3 வைல்ட் கார்டு என்ட்ரிஸும் அப்படியே பயங்கரமா நனைஞ்சி சொட்ட நனைஞ்ச தாஜ்மஹால் மாதிரி நிக்கிறாங்க. இந்த ஆம்பளை பசங்க எல்லாம் போயிட்டு, அதாவது இந்த அவினாஷ், கரண், ஈவன் விவியன் எல்லாருமே போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. டவல் எடுத்து ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் வந்து அவங்களை இன்வைட் பண்றாங்க, வெல்கம் பண்றாங்க, கையை பிடிச்சி இறக்கி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து கேர்ள்ஸ்க்கு வந்து பயங்கர ஜெலஸ். மத்த எதுக்கு ஒண்ணு கூடுறாங்களோ இல்லையோ, இந்த விஷயத்துக்கு எல்லா கேர்ள்ஸுமே ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஈஷா, ஆலிஸ், கஷிஷ் எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ருதிகா, சும்மா எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த வந்திருக்க 3 வைல்ட் கார்டு என்ட்ரிஸும் வந்து பயங்கர ஹாட்டா இருக்காங்களே, என்னென்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல ஈஷாக்கு வந்து ரொம்பவுமே வந்து பொறாமையா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா வந்து அவினாஷ் வந்து யாருக்குமே போய் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டார். ஸோ அவினாஷ் போய் டவல்லாம் எடுத்து கொடுத்தது வந்து ஈஷாக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருந்தது. ஈஷா ஒரு டைம் சொல்றாங்க பிக் பாஸ் கிட்ட, நீங்க இப்படி பொண்ணுங்களா இறக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு அழகான 3 பையன்களை இறக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் வந்து அவினாஷ் கிட்ட கேட்கிறாரு, யாருக்கோ வயிறெறிது போல இருக்கே அவினாஷ், கவனிச்சிங்களான்னு கேட்கிறாரு. ஆமா பிக் பாஸ் அப்படின்னு இவங்களுக்குலாம் ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் பாய்ஸ் இது மட்டும் இல்லாம அவங்களோட துணிமணிகள் எடுத்துட்டு வந்து தராங்க, அவங்களோட பெட்டி எடுத்துட்டு வந்து தராங்க. இதெல்லாம் பார்த்தா வந்து ஈஷாக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி தான் கோச்சிக்கிறாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு பொறாமையா இருக்குன்னு வந்து அது நல்லாவே தெரியுது. இன்க்ளூடிங் கஷிஷ்க்குமே வந்து இது வெறுப்பா தான் இருக்கு. இவங்களை வந்து தனியா ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கொஞ்சம் கடுப்பா தான் ஆகுறாங்க எல்லாருமே. பிக் பாஸா இது நடுவுல வந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன கேர்ள்ஸ்க்குலாம் வந்து வயிறு எரியுதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்களா, ரஜத்துமே வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஆட்டிடியூட் காமிச்ச மாதிரி இருந்தது, அவங்களெல்லாம் பார்த்து கண்டுக்காம போற மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அவருமே வந்து நல்லா சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் வந்து பிளஷ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நைட் டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நைட் ட்ரெஸ்ஸோட. உள்ள வந்து 3 கண்டஸ்டன்ட் பேர் பாத்தீங்கன்னா எடன் ரோஸ், நேம் கரெக்டா வருதான்னு தெரியல, நான் பட் சொல்ல ட்ரை பண்றேன். 3 கண்டஸ்டன்ட்ல வந்து ஒருத்தர் வந்து அதித்தி, ஒருத்தர் யாமினி, ஒருத்தர் எடன் ரோஸ். இதுதான் வந்து அவங்க நேம். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து மெமரைஸ் பண்ணியிருக்கேன் இந்த நேம் எல்லாம். இவங்களோட ஃபேஸ் அண்ட் நேம், இந்த ஃபேஸ்க்கு இந்த நேம் தான் அப்படின்னு வந்து எனக்கு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போதான் கஷ்டப்பட்டு, இவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நான் சொல்றேன். இடன் ரோஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க எல்லாருக்கிட்டையும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இப்படிதான் நான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அண்ட் யாமினி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கூலா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து ரொம்ப வெல்கமிங்கா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாஹத் தான். சாஹத் மட்டும் தான் அந்த 3 கண்டஸ்டன்ட்
கண்டஸ்டன்ட், அதாவது கேர்ள்ஸ் சைட்ல இருந்து ஒரு கண்டஸ்டன்ட் போயிட்டு ஒருத்தர் அந்த 3 வைல்ட் கார்டு என்ட்ரிஸையும் இன்வைட் பண்ணாங்கன்னா அது சாஹத் மட்டும் தான். ஸோ சாஹத் போயிட்டு அவங்களுக்கு சுடுதண்ணி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எடன் ரோஸ் வந்து சொன்னாங்க, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு பிக் பாஸ், இந்த பொண்ணு மட்டும் தான் எங்களை கவனிக்குது, மற்ற யாருமே வெல்கமிங்கா இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதே டைமுக்கு திக்விஜய் கிட்டயும் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் வந்து யாருமே வந்து இப்படி ஒரு மாதிரி பாக்குறாங்க, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் திக்விஜய் சொல்றாரு, இருக்காதா பின்ன, திடீர்னு ஒரு 3 வைல்ட் கார்டு என்ட்ரி வந்திருக்கீங்க, நாங்க 2 பேர் வந்தோம், நெக்ஸ்ட் பின்னாடியே நீங்க 3 பேர் வந்திருக்கீங்க, அவங்களாம் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல, ஸோ ஒரு மாதிரியான ஒரு பதட்டம் பயம்லாம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு அவங்க திக்விஜய் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க வந்து இப்போ கஷ்டப்பட்டு ரொம்ப மிங்கிளாக ட்ரை பண்றாங்க. நைட் இப்போ பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ரஜத் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்றாரு அவரு, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி, ஆனா இல்ல ரொம்ப வந்து கடுப்பா இருக்கு இன்ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே டைமுக்கு இவங்கெல்லாம் எடன் ரோஸ் யாமினி இவங்கெல்லாம் வந்துட்டு ரஜத் கிட்ட கேட்குறாங்க, எல்லாருமே வந்துட்டு அவங்க பாடியை காமிச்சிருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் வந்து உங்களோட பாடியை காட்டினதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரஜத் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க ஏன் இவர் பிளஷ் பண்றாரு அப்படின்னு அவர் பயங்கரமா ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல அவினாஷ் நடுவில் வந்து பேச ஆரம்பிச்சாரு. இந்த நியூ கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் என்ன நடக்குது வெளியிலன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சாரோ என்னமோ வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த எடன் ரோஸ் பாத்தீங்கன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க அவினாஷ் கிட்ட. நீ வந்து ரொம்ப பேசுற, தேவையில்லாம பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவினாஷை பத்தி தப்பு தப்பா தான் அவங்க திட்டிகிட்டே இருந்தாங்க. பேசும்போது கூட ஷட் அப்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நீ வெளியில ரொம்ப பேடா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு பிக்சர் போட்டு காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவினாஷ்க்கும் எடன் ரோஸ்க்கும் பயங்கர சண்டை வந்துருச்சு. சண்டை இன் த சென்ஸ் பிடிக்கல, அவங்க 2 பேருக்குமே பிடிக்கல அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு. அதே டைம் வந்து யாமினி போய் அவினாஷ் கிட்ட மிங்கிளாக ட்ரை பண்றாங்க. அப்போ அவினாஷ் சொல்லிடுறாரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேற யாருமே வந்து எனக்கு கிண்டல் பண்ணா எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இது என்ன வம்பா இருக்கு, நான் வந்து பண்ணுவேனே அப்படின்னு சொல்லவும், நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் நீங்க பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அது உங்க விருப்பம் அப்படின்னு அவினாஷ் சொல்றாரு. யாமினி சொல்றாங்க, அப்போ ஒருவேளை நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டு உங்களை கிண்டல் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட் ஆயிட்டு கிண்டல் பண்ணா ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் ஃப்ரெண்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ட்டு போறாரு அவினாஷ். இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து பரவாயில்ல, கேர்ள்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் இந்த விஷயத்துக்காகவாது ஒன்னா கூடி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஈஷா அண்ட் கஷிஷ் ஆலிஸ் எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, வந்தவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும், ஒரு 30 இருக்கும், மேபி 40 கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்ல அந்த மேபி அந்த எடன் ரோஸ்க்கு வந்து 18, 19 கூட இருக்கலாம், தெரியல, நம்ம என்ன நாளைக்கு கேட்டுருவோம், மார்னிங் ஆன உடனே என்ன வயசுன்னு கேட்டுருவோம், தப்பு இல்லையே ஏஜ் கேட்கறதுல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இது நடுவில் பாத்தீங்கன்னா சும்மன் காரணம் வந்து நைட்டு பேசிட்டு இருக்காங்க. ஷில்பா இல்லாம இருக்கிறது வந்து கஷ்டமா இருக்கா அப்படின்ற மாதிரி சும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா கொஞ்சம் ஃபீல் ஆகுதுதான் அப்படின்னு மாதிரி கரண் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அவங்க கோச்சிட்டு வெளியில இருக்காங்களான்னு கேட்கவும், இல்ல அவங்களே தான் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு வரமாட்டேங்கிறாங்க, நான் எதுவுமே சொல்ல அப்படின்ற மாதிரி தான் கரண் சொல்றாரு. இது நடுவில் நியூவா வந்த யாமினி வந்துட்டு ரொம்ப வந்து விவியன் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. விவியன் கிட்ட மட்டும் இல்ல எல்லாருக்கிட்டையுமே அவங்க வந்து மிங்கிளாக ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து விவியன் கிட்ட ரொம்ப பேச ட்ரை பண்றாங்க. அப்போ விவியன் கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, அவங்கள பத்தி பிரைஸ் பண்றாங்க. நீங்க வந்து அந்த நடிச்ச அந்த ஹிந்தி சீரியல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலோட நேம் சொல்றாங்க. இவருமே தேங்க்யூ, எனக்கும் அந்த சீரியல் நடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அவர் கண்டினியூஸா அவங்க பிரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்க வந்து ஜென்ரலா வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோக்கு மேரிட் ஆயிருந்து வந்தா கூட வந்து இங்க வந்து ஒரு ஆளை சும்மா ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக இங்க வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருப்பாங்க, அப்புறம் வெளியில போய் பாத்துக்கலாம்னு இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீங்க பவுண்டரிஸ் போட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரே மாதிரி இருக்கீங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, உங்க மேல வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டை கொண்டு வருது அப்படின்ற மாதிரி யாமினி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புகழ வந்து விவியனும் வந்து நல்லா உட்காந்து யாமினி கிட்ட நல்லா பேசுறாப்புல. யாமினி கிட்ட சிரிக்கலாம் செய்யறாரு விவியன், அதிசயமா தான் இருந்தது. ஸோ யாமினி கிட்ட நல்லாவே பேசிட்டு இருந்தாரு. உள்ள சாஹத் பாத்தீங்கன்னா நியூ கண்டஸ்டன்ட் அதித்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதித்தி வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து என்னோட பாடியை வந்து கிரேஸ்ஃபுல்லா வெளியில காட்டிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே சாஹத் சொல்றாங்க, கரெக்ட், உங்களோட பாடி உங்களோட விஷ் அப்படின்ற மாதிரி சாஹத் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கரண் எப்பவும் போல சீக்கிரம் எழுந்திருவாரு இல்லையா, ஸோ எழுந்திருக்கிறாரு. பின்னாடி எந்திரிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷில்பா. இன்னைக்கு வந்து ஷில்பா ரொம்ப சோகமா இருக்காங்க, ஓரமா உட்காந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ கரண் வந்து கேட்கிறாரு, என்ன ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேசணும்னா பேசலாம்னு சொல்றாரு. பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இருங்க டாய்லெட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து உட்காந்து பேச ட்ரை பண்றாங்க. இன்னைக்கெல்லாம் நாள் இருக்கே பேசலாமே அப்படின்றாங்க. அதுக்குள்ள வந்து ஷில்பா மேம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரி சொல்லுங்க இப்பவே பேசலாம்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. ஆனா வந்து ஷில்பா மேம் வந்து எதுவுமே சொல்லாம சாரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மட்டும் அழுறாங்க கரண் கிட்ட. உடனே காரணம் வந்து இல்ல இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. இன்னமும் டைம் இருக்கு இல்லையா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ இட் அன் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. நீங்க வந்து நிஜமாவே வருத்தப்படுறீங்கன்னா அது உங்க செயல்ல
காட்டுங்க அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. விஷயம் வந்து அவங்களுக்குள்ள வந்து இந்த ஃபைட் வந்து சார்ட் அவுட் ஆகுது. இங்க ஷில்பா மேம் கூட வந்து திரும்பவும் அவங்க வந்து பேட்சப் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, ரஜத் வந்து கரண் கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க தானே வந்து வெசல் வாஷிங் பண்றீங்க, இந்த குக்கர் மூடிலாம் வந்து ஒழுங்காவே கழுவில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லையே நான் எல்லாமே ஒழுங்கா கழுவினேன்னு கரண் சொல்லவும், இவர் உள்ள போயிட்டு ரஜத் வந்து அந்த குக்கர் மூடி எடுத்து வந்து காட்டுறாரு. பாருங்க இந்த பருப்பு எல்லாம் வந்ததுலாம் இங்க அப்படியே இருக்கு பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. விவியனும் வந்து ஆமா நான் கூட சொன்னேன் அது ஒழுங்காவே கழுவல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஓகே கரண் சொல்றாரு, ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன், நான் ஒழுங்கா பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்தது சீன்ல பாத்தீங்கன்னா ரஜத் வந்து அந்த ஈஷா ஆலிஸ் அவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் வந்து கரண் கூப்பிடுறாரு ரஜத்தை, டைம் கார்டிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ பிரச்சனை தான் போலன்னு பார்த்துட்டு இருந்தா திரும்பவும் வந்து டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணல அப்படின்னா எல்லாரும் வந்து சாகத்தை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து மாட்டினது வேற ஆள், அவினாஷ். அவினாஷ் வந்து டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணலையா. ஸோ இப்போ வந்து அது ஒரு பெரிய மேட்டரா வந்து பேசுறாங்க. எடன் ரோஸ் வந்து அங்க இருக்காங்க. எடன் ரோஸ் தான் சொல்றாங்க அவினாஷ் வந்து ஃப்ளஷ் பண்ணாம போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கஷிஷும் வந்து சாகத் கிட்ட உட்காந்து ரஜத் சாகத் கஷிஷ்லாம் இருக்காங்க. அந்த டைம் பேசுறாங்க. கஷிஷும் ஆமா அவினாஷ் தான் பண்ணல போல இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் நான் அவினாஷ் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்குள்ள ரஜத் வந்து ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு சாகத் கிட்டேயும் இந்த விஷயத்தை பத்தி ரஜத் சொல்லிட்டதுனால சாகத் என்ன பண்றாங்க, ஈஷா அண்ட் ஆலிஸ் வந்து அங்க ஹால்ல இருந்து வெளியில வராங்க. கார்டன் ஏரியால தான் சாகத் உட்காந்துருக்காங்க. ஸோ சாகத் வந்து ஈஷா அண்ட் ஆலிஸை பத்தி என்ன அவினாஷ் ஃப்ளஷ் பண்ணலையா அப்படின்னு கேட்ட உடனே ஈஷா அண்ட் ஆலிஸ் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. எங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும், நாங்களா பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சாகத்தை குத்தி காட்டி பேசுற மாதிரி அவங்க பேசிடுறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க போய் உட்கார்ந்தோடனே விவியன் வந்து சொல்றாரு, இந்த விஷயம்லாம் சாகத் தான் பண்ணுவா, அப்படியே டாய்லெட் ஃபுல்லா எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டு வருவா அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் சாகத்துக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுது இந்த விஷயங்கள்லாம். காலையிலேயே எழுந்திரிச்சு பாத்தீங்கன்னா விவியனும் யாமினியும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து அவங்க ஸ்பேஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். விவியன் வந்து ஒருத்தர்கிட்ட சிரிச்சு பேசுறதை நான் இதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது இல்லாம கரண் கிட்டயும் போய் அவங்க பேசுறாங்க. கரண் கிட்ட வந்து கேட்கறாங்க, நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாமினேட் ஆகுறீங்களான்னு கேட்கவும் கரண் நோ நான் நிறைய தடவை நாமினேட் ஆயிருக்கேன், அடிக்கடி நாமினேட் பண்ணுவாங்க, நான் எல்லாரோட பேட் புக்ஸ்லயும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கஷிஷ் வந்து நீங்க குட் புக்ஸ்ல இருந்தாலும் உங்களை எல்லாரும் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்றாங்க. ஷில்பா அண்ட் சும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஷில்பா சொல்றாங்க, எனக்கு வந்து நான் அந்த சாரா கிட்ட மட்டும் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சும் வந்து நீங்க பேசி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் இந்த ஷோ விட்டு போற வரைக்கும் சாரா கிட்டயும் ரஜத் கிட்டயும் பேசவே போறது இல்ல அப்படின்ற மாதிரி ஷில்பா மேம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம் வந்து சாராவும் பாத்தீங்கன்னா எடன் ரோஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது பாத்தியா நீங்க ஷில்பா மேம் வந்து எப்படி வந்து என்ன நாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரீசனுமே வந்து வேலிடா இல்ல, ஜஸ்ட் பிகாஸ் நான் ரஜத்துக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சாராவும் ரொம்ப கோமா பேசிட்டு இருக்காங்க. சோ இங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரிவினை வந்து சாராக்கும் ஷில்பாக்கும் உருவாயிருக்குன்னு இதுல இருந்து நல்லாவே தெரியுது. இப்ப வந்து சாகத் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணி. சும் அண்ட் ஷில்பா வந்து இவங்களை பாசிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டாய்லெட் இஷ்யூல தான் வந்து இப்போ ஆலிஸ் அண்ட் ஈஷா வந்து அவங்களை மார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா, அவினாஷ் ஃப்ளஷ் பண்ணாரான்னு கேட்கவும் அவங்களை நல்லா கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்க எல்லாருமே இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, நான் தான் வந்து ரொம்ப எதுவுமே தெரியாம இருக்கேன் அண்ட் நான் அழுதனா இன்னும் வீக் ஆயிடுறேன். ஸோ அது வந்து என்னை இன்னும் வீக்கா ஃபீல் பண்ண வைக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அழுறாங்க சாகத். சும்மா ஷில்பா மேமும் வந்து அவங்களை வந்து அழாதுன்னு சொல்லிட்டு தேத்திட்டு இருக்காங்க. கஷிஷ், ஆலிஸ், ஈஷா இவங்க யாருக்குமே வந்து எடன் ரோஸை மெயினா பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆலிஸும் கஷிஷும் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எடன் ரோஸை பத்தி தப்பாவே பேசிக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்களே அவங்க காடஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க காடஸ் இல்ல, நீ ஒரு வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவியே அந்த வேர்டை சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனா வாய் அசைச்சு காட்டுறாங்க, ஒரு கெட்ட வார்த்தை இதுதான் அவங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கரண், யாமினி, ஸ்ருதிகா நிக்கிறாங்க. கரண் கிட்ட வந்து யாமினி கேக்குறாங்க, நீங்க பஞ்சாபியான்னு கேட்கறதுக்கு ஆமா நான் பஞ்சாபி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ருதிகா வந்து அப்பா என்ன ஆள விடுங்கன்னு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நீங்க ரெண்டு பேர் சிங்கிளா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆமா நான் சிங்கிள் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. யாமினி பேசிக்கலி பாத்தீங்கன்னா எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, எல்லார்கிட்டயும் போய் நல்லபடியா பேசிட்டும் இருக்காங்க. வந்து இப்ப எல்லாரையும் வந்து கூப்பிடுறாரு, ஒன்னா சேர்ந்து உள்ள வாங்க டைனிங் ஏரியாக்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அங்க வந்து டாஸ்க் பத்தி சொல்ல வராரு. சோ எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த நியூ என்ட்ரிஸ்லாம் வந்து எப்படி ஃபீல் பண்றீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் பிக் பாஸ் சொல்றாரு, இந்த வந்த நியூ என்ட்ரிஸை பார்த்து ஒரு 2 பேர் வந்து ரொம்ப வைரேறிறாங்க, அது யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஷில்பா மேம் வந்து ஈஷா, ஆலிஸ் அப்படின்ற மாதிரி கரெக்டா சொல்லிடுறாங்க. ஆனால் ஈஷா, ஆலிஸ் ஆமா அஃப்கோர்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு, ஜெலஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்போ பிக் பாஸ் சொல்றாரு, நான் வந்து ஒரு நியூ பவர் கொடுக்க போறேன், புதுசா வந்திருக்காங்கல்ல அந்த 3 கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு 3 கேர்ள்ல ஒருத்தருக்கு வந்து நான் நியூ ஒரு பவர் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஸ்ருதிகா வந்து
வந்து இங்க வந்து சோஃபா கிளீன் பண்றது, பாத்திரம் வளர்க்குறது இதெல்லாம் நாங்க, ஆனா நீங்க பவர் அவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, யூ கேர்ள்ஸ் ஆர் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்றாரு. சும்மா ஃபன்னுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஸோ வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த 3 வயல் கார்டு என்ட்ரியில ஒருத்தருக்கு பவர் கொடுக்க போறோம். ஸோ அந்த பவர் கொடுக்கறதுக்கு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் தான் சூஸ் பண்ணோம். அதுவும் ஹவுஸ்மேட்ஸ்ல வெறும் மேல் கண்டஸ்டன்ஸ் தான் சூஸ் பண்ணோம். ஸோ இந்த மேல் கண்டஸ்டன்ட் வந்து அவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போய் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுங்க. அதுல வந்து யார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் பவர் கொடுக்குறேன்னு பிக் பாஸ் சொல்லிடுறாரு. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் உள்ள விட்டுட்டு, அதாவது ஃபீமேல் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள விட்டுட்டு இந்த 3 வயல் கார்டு என்ட்ரிஸை மட்டும் கூட்டிட்டு போய் பாய்ஸ் வெளியில போயிட்டு அவங்களே இன்டர்வியூ பண்ற மாதிரி பண்றாங்க. ஸோ உங்களுக்கு நாங்க பவர் கொடுக்கறதுனால நீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி அந்த பாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல எடன் ரோஸ் சொல்றாங்க, நான் வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா எல்லாமே பண்ணுவேன், நான் வந்து பயாஸ்டா இருக்க மாட்டேன், நான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் லீடரா இருப்பேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா யாமினி என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து பயாஸ்டா இருப்பேன், உங்களுக்கு மட்டும் பயாஸ்டா இருப்பேன், நான் மேல் கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் பயாஸ்டா இருப்பேன், என்ன ஓட் பண்ணுங்கன்றாங்க. யாமினியும் அதே தான் சொல்றாங்க, அதித்தியும் அதே தான் சொல்றாங்க. உடனே அவினாஷ் என்ன சொல்றாரு, யாமினி வந்து ரொம்ப ஓப்பனா இருக்காங்க, கரெக்டா சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க, ரொம்ப மறைச்சு பேசாம நான் வந்து பயாஸ்டா இருப்பேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஸோ அது நல்ல குவாலிட்டியா நான் பாக்குறேன், அதனால ஐ ஓட் ஃபார் யாமினி அப்படின்றாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து எடன் ரோஸ்க்கு கொடுக்குறாங்க. எடன் ரோஸ் தான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறதா சொல்லி எடன் ரோஸ்க்கு நிறைய பேர் வந்து ஓட் பண்றாங்க. ஸோ பவர் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா எடன் ரோஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி அந்த கிளாஸ் பின்னாடி நின்று கேர்ள்ஸ் எல்லாம், அதாவது ஈஷா, ஸ்ருத்திகா, சாரா, இவங்க எல்லாருமே நின்று வந்து டீஸ் பண்ற மாதிரி அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. பாரு அவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாரு, அப்படி இன்டர்வியூக்கு வந்த மாதிரி ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க, பயத்தோட உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம். கிட்டத்தட்ட இப்ப நியூ கமர்ஸ் வந்து நம்ம காலேஜுக்குலாம் ஃப்ரெஷர்ஸ் வந்தா எப்படி ஓட்டுவோம், அந்த மாதிரிதான் வந்து ஸ்ருதிகாவும் மற்றவங்களும் வந்து அவங்கள பண்ணிட்டு இருந்தாங்க. அதே டைமுக்கு சாரா வந்து ஃபனியா திறந்துட்டு, இந்த பாருங்க நீங்க வந்து மேல் கண்டஸ்டன்ஸ்க்குலாம் பயாஸ்டா இருக்கக்கூடாது, எங்களுக்கும் சேர்ந்து பயாஸ்டா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபன் டாக்ஸ் எல்லாம் உள்ள நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து எடனுக்கு தான் வந்து பவர் அப்படின்னு பாய்ஸ் சூஸ் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவினாஷ் ஈஷாலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அநேகமா வந்து அவினாஷ்க்கு சுத்தமாவே பிடிக்கல எடனை செலக்ட் பண்ணது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவினாஷ் அங்க ரொம்ப திட்டி விட்டுட்டாங்க இல்லையா எடன், அதனால சுத்தமாவே பிடிக்கல. இது கூட வந்து விவியனும் வந்துட்டு கூட உட்காந்துட்டு, விவியனும் வந்து எடனுக்கு தான் ஓட் பண்ணாரு. அதனால விவியன் கிட்டயும் கேட்கிறாரு, எனக்கு சுத்தமா பிடிக்கல நீங்க பண்ணதை. அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே எனக்கு சொல்லிட்டாங்க, உன்னை எனக்கு பிடிக்காது, நான் உன்னை டார்கெட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களை நீங்க எனக்கு செலக்ட் பண்ணது வந்து எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விவியன் சொல்றாரு, இவ்வளவு சீக்கிரம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேணாம், அதுக்குள்ள வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் போட்டோம், நானும் வந்து எடன் கிட்ட பேசுறேன், உங்களுக்கு வந்து பார்ஷியாலிட்டி காட்ட வேணாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்ப அவினாஷ் எதுக்கு பயப்படுறாங்கன்னா, மூஞ்சுக்கு நேராவே சொல்லியாச்சு எடன் உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ இவங்களுக்கு பவர் ஏதாவது கொடுத்தா இவங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க, அதாவது அவினாஷ், ஈஷா, ஆலிஸ் இவங்களதான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் அவினாஷோட கணிப்பு. அதனால அவினாஷ்க்கு பிடிக்கல. சோ அதே டைமுக்கு விவியன் சொல்றாரு, நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடன் ரோஸ் கிட்ட போய் பேசுறாரு. இந்த மாதிரி நீ வந்து கொஞ்சம் பயாஸ்டா இல்லாம எங்க டீமுக்கும் வந்து சேர்த்து பண்ணணும், எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கணும், நீ வந்து எங்களை டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து எடன் ரோஸா சொல்றாங்க, எனக்கு பிரச்சனைன்னு வராத வரைக்கும் நான் டார்கெட்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு பிரச்சனை பண்ணாதான் வந்து நான் அவங்களோட வம்புக்கு போவேன் அப்படின்ற மாதிரி எடன் ரோஸா சொல்றாங்க. சரி அது ஓகே, பட் நீ தனியா வந்து எங்களை டார்கெட் பண்ணாத, எங்க கேங்கை டார்கெட் பண்ணாதன்னு சொல்றாங்க. அதே டைமுக்கு அவினாஷ், ஆலிஸ், ஈஷா இவங்கெல்லாம் உட்காந்து விவியனை வந்து பேக் ரைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஈஷா கூட இல்லை, ஆனா அவினாஷும் ஆலிஸும் வந்து ஈஷாக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி விவியன் வந்து இங்கேயும் விளையாடுறாரு, ஆனா அவர் எல்லா இடத்துலயுமும் விளையாடுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவலா பிளே பண்ண ட்ரை பண்றாரு, இவர் வந்து நம்ம டீமுக்கு ஹானஸ்டா இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஈஷா வந்து சொல்றாங்க, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு பவர் இருந்தப்போ அவர் நம்ம எல்லாரையுமே காப்பாத்தினாரு, எல்லாருமே கம்ஃபர்டபுளா வச்சாரு, ஸோ நம்ம வந்து அவர் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆலிஸும் அவினாஷும், நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் டினை பண்ணவே இல்லை, அவர் நம்மளை பாத்துக்கிட்டாரு, நம்மளுக்குன்னு ஒரு தனியா ஒரு சலுகை எல்லாம் தராரு, நான் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லல, ஆனா வந்து அவர் இங்கேயும் விளையாடுறாரு, எல்லா இடத்துலயும் விளையாடுறாரு, இஸ் அ இண்டிவிஜுவல் பிளேயர், அதனால வந்து இவர்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சோ விவியனை கொஞ்சம் தள்ளி வச்சுதான் வந்து இவங்க 3 பேர் பாக்குறாங்க அப்படின்றது வந்து இதுல இருந்து தெரியுது. ஈஷா பாக்கலனாலும் ஆலிஸும் அவினாஷும் வந்து கொஞ்சம் விவியனை தள்ளி வச்சுதான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா விவியன் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா போயிட்டு அவங்க டீமுக்காக எடன் ரோஸ் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர் எங்க 4 பேரை டார்கெட் பண்ணிடாதமா அப்படின்ற மாதிரி எடன் ரோஸ் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து டீமுக்கு உண்மையா தான் இருக்காரு.
ஆனா டீம் வந்து அவருக்கு உண்மையா இல்லை. இதுதான் வந்து விஷயம். வந்து விவியனை பத்தி பேக் பைட் பண்றத ஒரு வீடியோவா வந்து போட்டு காமிச்சாங்கன்னா இந்த கேங் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடன் ரோஸும் விவியனும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஸ்ருதிகா என்ன பண்றாங்க, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேஷுவலா போய் பின்னாடி உட்காந்து என்ன பேசுறாங்கன்னு கவனிக்க பாக்குறாங்க. அதை எடன் ரோஸ் கவனிச்சுட்டு இது ரொம்ப பச்சையா தெரியுது, நீ வந்து நாங்க என்ன பேசுறோம்னு ஒட்டி கேக்குதான் வர அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க ஸ்ருதிகாவை. இந்த மாதிரி ஃபன்னி திங்ஸ் எல்லாம் ஸ்ருதிகா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டாஸ்க் விஷயத்துல வந்து யாமினிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து நல்லபடியா வந்து விவியன் கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்னை பத்தி அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நான் வந்ததுல இருந்து வந்து நான் அவர்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் இந்த டாஸ்க்னு வந்தப்போ அவர் வந்து எனக்கு ஓட் பண்ணாம எல்லாரும் சேர்ந்து எடன் ரோஸை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எடன் ரோஸ் வந்து இன்னும் யாருக்கிட்டயுமே பேச ஆரம்பிக்கல, யாருக்குமே அவங்க யாருன்னு தெரியாது. ஆனா நான் நல்லா பேசிட்டு இருந்தேன், என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு எடன் ரோஸை செலக்ட் பண்ணது வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவினாஷ் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவினாஷ் தான் வந்து யாமினிக்கு ஓட் பண்ணாங்க. சோ அவினாஷை நம்பி வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா யாமினிக்கு தெரியல அவினாஷை ரொம்ப நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து ஈஷா ஆலிஸ்க்கு மட்டும்தான் உண்மையா இருப்பாரு, மிச்சம் யாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான்ன்றது வந்து அவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சோ யாமினி வந்து இந்த மாதிரி அவினாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் ஆரம்பிக்குது அந்த ஃபன் டாஸ்க். ரேஷனிங்காக ஒரு டாஸ்க் நடக்குது. பிக் பாஸ் சொல்றாரு, நான் ஒரு பவர் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு எல்லா கண்டஸ்டன்ட்டும் சொல்றாங்க. அப்படின்னா வாங்க ஹாலுக்குன்னு கூப்பிடுறாரு. சோ வந்த உடனே வந்து நான் எடனுக்கு என்ன மாதிரி பவர் கொடுக்க போறேன்னா, இந்த வீட்டுல வந்து ஷாப்பிங் வந்து இந்த வாரம் வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டோர் ரூம்ல வந்து நாங்க ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் செட் வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க, நீங்களாம் லைனா உட்காந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து பாஸ் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ள போடணும்னு ஒரு பாக்ஸை காட்டுறாரு. ஓகே ஃபைன், இது ரொம்ப ஈஸியா இருக்கு, அப்படியே கையில எடுத்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் ஜாலியா நினைச்சிட்டு இருக்கும்போது, கையிலலாம் நீங்க பாஸ் பண்ணக்கூடாது, உங்க வாயால கடிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் வந்து ஒரு செக் வைக்கிறாரு. எல்லா கண்டஸ்டன்ட்க்கும் ஒரே கஷ்டமாயிடுது. முக்கியமா இதுல ரொம்ப ஃபீல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா விவியன். ஏன்னா விவியன் தான் இப்ப பார்த்தாலும் ஹைஜீன் 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 பேசிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த மனுஷனுக்கு இப்ப வாயாலே கடிச்சு எல்லா பொருளையும் பாஸ் பண்ணணும்ன்றது வந்து கஷ்டமான விஷயம் தான். அப்ப அவரை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அவர் ரியாக்ஷன் நிஜமாவே ரொம்ப ஃபன்னியா இருந்தது. சோ இது முடிச்ச உடனே டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. எடன் ரோஸ் ஓடி போய் ஒரு ப்ராடக்டா எடுத்துட்டு வராங்க. அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்து கவர், ஸோ கார்னர்ஸ்ல கடிச்சு எடுத்து போட்டுறாங்க. ஆனா இந்த வெங்காயம், தக்காளி, ஆப்பிள் இந்த விஷயம்லாம் வரும்போது தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுல ஒரு நடுவுல வேற ஈஷா ஒரு தடவை தயிர் பாக்கெட்டை கீழே போட்டுறாங்க. திரும்பவும் அதாவது ஒரு பாக்கெட்டை கீழே போட்டோம்னா திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வரணும், திரும்ப வாயிலேயே கடிச்சு கொண்டாந்து விடணும். ஸோ இது மாதிரி இந்த 14 கண்டஸ்டன்ட் பிளஸ் அந்த நியூ கண்டஸ்டன்ஸ் இவங்களும் சேர்ந்து வந்து அந்த பாக்ஸ்குள்ள போடணும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். இதுல ஆலிஸ் மட்டும் வந்து ஜட்ஜா வெளியில நிக்கிறாங்க. எல்லாருமே வந்து வாயில கடிச்சு வச்சது வந்து, அதுவும் இந்த ஆப்பிள், தக்காளி இதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையா போயிடுச்சு. தக்காளி எல்லாம் ஒரு டைம் வந்து சாஹத்தோ ரஜத்தும் தான் பக்கத்துல சாஹத் வந்து ரஜத்துக்கு பாஸ் பண்ண, ரஜத் வந்து தக்காளியை கடிச்சிட்டாரு. ஸோ கீழேயே விட்டுட்டாங்க தக்காளிய. ஸோ இந்த தடவை தக்காளியே இல்லை, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஷாப்பிங்ல வந்து தக்காளி வந்து அவங்க எடுக்கல. ஸோ இந்த வாரம் ஃபுல்லா வந்து தக்காளிக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் பொருட்கள் எடுத்திருக்காங்க. அரிசி, பருப்பு, சன்னா, ராஜ்மா இதெல்லாம் எடுத்திருக்காங்க. தயிர் இந்த மாதிரி பொருட்கள், சிக்கன், பன்னீர்லாம் எடுத்திருக்காங்க. முக்கியமான பொருட்கள்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. ஆனாலும் வந்து சில பொருட்கள், தக்காளி எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா கறி செய்யறதுக்கு, அந்த பொருள்லாம் எடுக்கல. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு ரேஷனிங்கான பொருள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது முடிஞ்ச உடனே எல்லாரும் ஓடி போய் பிரஷ் பண்றாங்க. ஸ்ருதிகா, விவியன் இவங்கெல்லாம் ஓடி போய் பிரஷ் பண்றாங்க. யக் யக் அப்படி சொல்லிட்டு பிரஷ் பண்றாங்க. இதுல விவியன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அவர் வாய் ஃபுல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு இருக்காரு. அந்த டைம் அதித்தி வந்து சொல்றாங்க, இவர் பாருங்க எப்படி கழுவுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் விவியனுக்கு அது ரொம்ப கோவம் வந்துருது. எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான், அதாவது ஹைஜீன் வந்து நான் ரொம்ப பார்ப்பேன், இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நான் இதெல்லாம் பண்றேன், நீங்க பேசுறத பார்த்தா என்ன மாக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும், நான் எங்க மாக் பண்ணேன், நான் நார்மலா தானே பேசுறேன்னு அதித்தி கேட்கறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க உங்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனா அதித்தி இது ரொம்ப ஓவரா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரஜத் வந்து நியூ என்ட்ரி இருக்காங்களா, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்களா ஒரு கேங் இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த கேங்ல வந்து ஸ்ருதிகா, கரண், ஷில்பா, சாஹத், திக்விஜய் இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பெட்ல பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த கேங்க காமிச்சு இதுல வந்து திக்விஜயை தவிர மிச்சம் எல்லாருமே இருக்கிறது வந்து ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல தான், இவங்க யாருமே வந்து உண்மை கிடையாது, உண்மையா வந்து ஒருத்தரே குத்திப்பாங்க அப்படின்ற மாதிரி. அந்த சைட் பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவினாஷ், விவியன், ஈஷா, ஆலிஸ், இந்த கேங் வந்து சூப்பரான கேங், இவங்களை வந்து யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நியூ என்ட்ரிஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமுக்கு விவியன், அவினாஷ், ஆலிஸ், ஈஷா, பகா இவங்கெல்லாம் உட்காந்து யாமினி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க வந்து எங்களை வந்து இந்த 11 பேரால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, 11 ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க, இவங்க யாருமே வந்து எங்க பாண்டிங்க ஒண்ணுமே பண்ண முடியல, ஸோ இனிமேலும் வந்து எங்க பாண்டிங்க யாராலையும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு விவியன். ஸோ அவினாஷ் வந்து இவரை பத்தி பின்னாடி பேசினதை விவியனுக்கு போட்டு காமிச்சாங்கன்னா எதனா பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
அண்ட் இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஷில்பா கொஞ்சம் அழுததுமே வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவ்வளவு பெரியவங்க வருத்தப்பட்டு அழுத மாதிரி இருந்தது. அது பார்க்க நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. என்னதான் அவங்க செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு இருந்தாலும் அழும் போது என்ன பண்றது, நம்மளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் ஆகுது. அவினாஷ் ஈஷா வந்துட்டு ஏதோ ஒரு அவுட் சைட் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது பிடிக்காதா அப்படின்ற மாதிரி ஈஷா கேட்டுட்டு இருக்காங்க. அவினாஷ் வந்து இல்ல நான் இருப்பேன், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன் இந்த விஷயம் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அதையும் மீறி அந்த விஷயத்துக்கு அவங்க வந்து நிற்கும் போது தான் எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லவும் ஈஷா வந்து சோ வந்து உனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வேணும் ஆனா கமிட்மெண்ட் குள்ள இருக்க மாட்டேன் அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவினாஷ்க்கும் வந்தது, இதை பாரு இந்த மாதிரிலாம் நீ பேசாத என்கிட்ட, உன் லைனை கிராஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, கோவம் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா ஈஷா வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நைட் வந்து படுத்திருக்கும் போது ஈஷா வந்து அவினாஷ் கிட்ட சொல்றாங்க, நான் சொன்னதுல எந்த விதமான தப்பும் இல்லை, நான் சொன்ன பாயிண்ட்ல எந்த விதமான தப்பும் இல்லை, ஆனா இந்த விஷயம் உனக்கு ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதோட வந்து இந்த எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு நிகழ்வுகள் இவ்வளவுதான். ஸ்ருதிகா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க டேவை அப்படின்னு தான் சொல்லலாம். நியூ வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். மற்றபடி கண்டென்ட் கொடுத்தாங்களா அப்படின்னா பெருசாக கண்டென்ட் எதுவும் இல்லை. கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் தான், வாயிலையே கடிச்சு எல்லாரும் பாஸ் பண்ணுறது தான். அது செம்ம ஃபன்னியாக இருந்தது. இது வந்து லாங்குவேஜ் புரியலன்னா கூட நீங்கள் போய் இதை பார்க்கலாம், பார்க்கும்பொழுது உங்களுக்கே சிரிப்பு வரும், நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மேலும் வர வாரங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தெரியணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட பத்தின உங்களோட கருத்தையும் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன். Until then, bye from Jamima. Take care.